புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராடினரி. ஹர்ஷா டைல்ஸ். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவரோடு அவரோடு ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடாயிருந்தது. 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள், பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்களுக்கான ஒரு ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு. இதுல ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த மாதிரி பணிகள் நடைபெற்றது, கூட்டணி கட்சியினுடைய இணைந்து நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, வாக்காளர்கள் மனநிலை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் தனித்தனியாக ஆலோசிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மக்களுடைய தீர்ப்பை மதிக்கிறோம். மக்கள் ஒரு மேண்டேட் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் கூட ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் சீரியஸா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் என்பது இதுவரைக்கும் அக்ரெசிவான பிளேயர்ஸா இருந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு முழுவதுமாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி, நாங்களும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கோம். கம்யூனிஸ்ட், விசிகே, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, எங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்குமே மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால் முழுவதுமாக ஒரு பக்கமாக தமிழகம் சாய்ந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. கடந்த பல்வேறு ஆண்டுகளாக, அதிலும் கடந்த 2014 பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள், நூற்றுக்கணக்கான திட்டங்கள், தமிழகத்தினுடைய வளர்ச்சி, எதிர்காலத்தை மனதில் வைத்து அவர் தமிழகத்திற்கு ஆற்றிய பணிகளை எல்லாம் எப்போது மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பணிகள் ஒன்று. பாரதிய ஜனதா கட்சி அதை ரொம்ப முக்கியமா மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டே இருப்போம், செஞ்சுட்டே இருப்போம். அதே போல அரசியல் வெற்றி தோல்விகளை பார்த்து தங்கள் அரசியல் செயல்பாடுகளை தீர்மானிப்பதல்ல பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ச்சியாக அரசியல் அதிகாரத்துக்கு உழைக்கிறோம், வெற்றிக்காக உழைக்கிறோம். ஆனால் மக்களுடைய பணிகள் என்பதும், மக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்பதும் ஒருபோதும் 1% கூட குறைத்துக் கொள்ளாமல் தொடர்ச்சியாக மக்களுடன் இருப்போம், மக்களுக்காக உழைப்போம் அப்படிங்கறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். பல்வேறு காரணங்கள் சொல்லலாங்க. உங்களை மாதிரி ஊடகத்திலையும் அது பத்தின டிஸ்கஷன் நடக்குது, நாங்களும் பாக்குறோம். ஏனென்றால் மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு அந்த ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவா கொடுத்திருக்காங்க. அது என்ன காரணம்னு அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது நாங்களும் கட்சியில பாக்குறோம், மக்களோட பேசிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல, தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு ஆப்ஷன் அப்படிங்கும் போது பெரும்பான்மையான மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து அதிமுக அரசியல் எங்களுக்கு இது வரைக்கும் அதை பத்தின தகவல் எதுவும் இல்ல. நானும் உங்களை மாதிரி மீடியாவில் வர ஸ்பெகுலேஷன் தான் பாக்குறேங்க. எனக்கும் நேரடியா எதுவும் தெரியாது. ஏங்க இதெல்லாம் தகவல் தானுங்க. உங்களுக்கு மீடியாவில் ஒரு ஸ்பெகுலேஷன் ஓடுது, நாங்களும் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயத்த, அதை தாண்டி வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. ரிசல்ட் நாள் ஆகுது. பட் ஆனாலும் கவர்னரையும் தனிப்பெரும் கட்சி தலைவர்கள் போய் பார்த்துட்டு தானே இருக்காங்க. கவர்னர் கூட தெளிவா அவரோட தகவலை சொல்லி இருக்காரு. அவங்க லெட்டர் கொடுத்ததுல என்ன இருக்கு, விஷயம் இருக்கு, அதுல மாற்றம் என்ன. ஏனென்றால் கவர்னர் அரசியலமைப்பு சட்டத்தை படி செயல்படக்கூடியவர். அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லி இருக்குதோ அதைத்தான் கவர்னர் செய்ய முடியும். அதனால இதுல விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கறது எதுவும் கிடையாது. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட். சட்டம் என்ன சொல்லுதோ, என்ன அதிகாரம் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். காங்கிரஸ் கட்சி அவங்க அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல வாழ்வு கொடுத்திருக்கிறதுனா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு ஒரு கூட்டணி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொஞ்ச நாளுக்குள்ளேயே காங்கிரஸ் இந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு துரோகம் பண்றதுக்காக கூட இருந்திருப்பாங்க. அது நாம காங்கிரஸோட நிலைப்பாட்டை பாக்குறோம். அவர்கள் இன்னைக்கு ஒரு டெஸ்பரேட்டா இருக்காங்க. தங்களுக்கு அதிகாரம் எங்க கிடைக்கும், பதவி சுகம் எங்க கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்களுக்காக காங்கிரஸ் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க.
முடிவுகளுக்கு ஒத்துழைக்குமா பார்த்தோம். அடுத்த கட்டம் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரிஞ்சாதாங்க நான் பதில் சொல்ல முடியும். நீங்களே அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, நான் உங்களோட கற்பனைக்கு யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சற்று முன்னாடி தம்புதுரை பேட்டி கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவி ஏற்க இருக்கிறார் சொல்லியிருக்காரு. சோ அவங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து அமைக்கிற பட்சத்துல பிஜேபி உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, என்டிஏவோட நீங்க கட்சியா இருக்கீங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்னவா? என்னோட நிலைப்பாடு இதுல எதுவும் இல்ல. அன்லஸ் அதர்வைஸ் எங்களோட கட்சி தலைவர்களோட யாராவது பேசினாலொழிய கட்சி தேசிய எங்களுக்கு தேசிய கட்சிங்க. நாங்க என்ன மெட்ராஸ் கமலாலயத்தில் உட்கார்ந்தா முடிவெடுக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க முடியாதுல்ல, அதனால கேட்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. இதுல என்டிஏ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இதுல எந்த விஷயத்திலையும் தகவல் தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி அது நடக்குமா இது நடக்குமா இப்படி நடக்குமானா இத நடக்கும் நடக்காதுக்கெல்லாம் பதில் சொல்ல சாலிடா ஏதாவது ஒரு விஷயம் முடிவாகி அதுக்கப்புறம் எங்களோட கட்சியோட தேசிய தலைமை சொல்றதுக்கு தகுந்த மாதிரிதான் நாங்க சொல்ல முடியும். அதுக்கு கட்சியோட தலைமை என்ன முடிவு இருக்குதோ அதைத்தான் நாங்க சொல்ல முடியும். பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சட்டப்பேரவை தான் ஆளுநர் மாளிகை அல்ல அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்லி இது அது யாரு மாற்று கருத்தே இல்லைங்களே. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க சட்டப்படி கவர்னர் கேக்குற டாக்குமெண்ட் கொடுக்கணும் இல்ல, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஒரு கட்சி பெரும்பான்மை நிரூபிக்கிற இடம் சட்டப்பேரவை தான், அது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புல இருக்கு, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லைங்க. பட் இன்னைக்கு கவர்னர் என்ன கேக்குறாரு? ஆதரவு கடிதங்கள், தேவைப்படக்கூடிய ஆதாரங்கள், இதுதானே கவர்னர் கேக்குறாரு. இத கூட கேட்க கூடாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் இன்னைக்கு கவர்னர் சொல்லி இருக்காரு. இன்னைக்கு மரியாதை கூட கவர்னரோட அலுவலகத்துல இருந்து என்ன பதில் வருது? நீங்க தாங்க லெட்டர் கொடுத்தீங்க இல்லையா? லெட்டர் கொடுத்தது அவங்க தானே, அப்ப அவங்க தானே அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேர்தல் களத்தில் ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை ஊடக நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். நன்றிங்க.